தேவனோட ஐக்கியம்ன்றது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். முதலே ஆரம்பிச்சிருச்சு, ஐக்கியம் கட் ஆயிடுச்சு பாவத்தினால. ஆனால் தேவன் அதை விடவே இல்லை. நீங்கள் அப்படியே பைபிள் தொடர்ந்து வாசிச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த மனுஷனோட இருக்க ஐக்கியம் தேவனுக்கு எவ்வளோ முக்கியன்றதை பார்ப்பீங்க. தேவனுடைய பிரசனம் மனுஷன்கிட்ட எப்போவுமே இருக்கணுன்றது எவ்வளோ முக்கியம்னு பார்ப்பீங்க. கூடாரத்தை கட்ட சொல்கிறாரு, அங்கே சொல்கிறார் நான் பிரசனமாக ஆறேன். ஆலயத்தை கட்ட சொல்கிறார், அங்கே அவருடைய மகிமை இறங்கி வருது பாருங்க, பிரசனம் ஆகிறார். அங்கே அவர் எந்த அளவுக்கு மகிமை இறங்குதுன்னா ஆசாரியர்கள்லாம் வெளியில் ஓடிடணும் அந்த மாதிரி இறங்கிடுச்சு. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் அப்படி இருக்கு, நீங்கள் வாசித்து பாருங்க. அவ்வளோ அவருடைய பிரசனம் அப்படி இறங்கி வருது. மனுஷனோட இருக்கணும், மனுஷன் மத்தியில் இருக்கணும்னு விரும்புகிறார். மனுஷனோட பிரசன்னமாக இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். நான் என்ன பண்ணுறது? அப்புறம் இஸ்ரேல் தேசம் ஃபுல்லாக பாவத்துலேயும் எல்லாத்துலேயும் போய் சிக்கி சீரழிஞ்சு எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்தில் தேவன் அந்த ஆலயத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்படியே சொல்லுது, தேவனுடைய பிரசனம் மேலே ஏறி அப்படியே அவ்வளோதான் டேக் ஆஃப் ஆகிட்டு போயிடுச்சு. அப்புறம் எல்லாம் ஆலயத்தெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. அப்புறம் 2ஆவது ஆலயத்தை கட்டுறாங்க. கட்டினப்போ அவங்க அப்படியே பார்த்து பரிதாபப்படுறாங்க. ஐயோ, இது மகிமையாகவே இல்லையே, சாலமோன் கட்டின ஆலயம் மாதிரியே இல்லையே, தேவ பிரசனமே அந்த மாதிரி இல்லவே இல்லையே அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப துக்கப்படுறாங்க பாருங்க. அப்புறம் தீர்க்கதரிசிகள் உரைக்கிறார்கள், ஒரு நாள் வரும் தேவன் பிரசன்னமாக ஆவார் அப்படின்னு, அவருடைய மகிமை திரும்ப அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. என்ன ஆகுது? இயேசு வராரு, உலகத்தில் பிரசன்னமாகிறார். தேவன் மனுஷன் மத்தியில் வாழுகிறார், உலாவுகிறார், மேலையும் கீழே போறார் இயேசு. அதுக்கு மேலே மரித்தார், உயிர் தெழுந்தார், பரமேறினார். அப்புறம் என்ன பண்றார்? பரிசுத்தாவியானவர் அனுப்புறார். பரிசுத்தாவியானவர் இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் இருக்கிறார். என்ன நோக்கம் இதுக்கெல்லாம்? தேவன் பிரசன்னமா இருக்கணும், தேவன் மனுஷனோட இருக்கணும், ஐக்கியம் கொள்ளணும். அதனால தான் பரிசுத்தாவியானவர் வந்தார் பாருங்க. சுவிசேஷத்தினுடைய நோக்கமே என்னது? ரட்சிப்பினுடைய நோக்கமே என்னது? தேவன் நம்மோட ஐக்கியம் கொள்ள விரும்புகிறாருங்க. அதாவது நாம் பாவ மன்னிப்பை பெருசாக யோசித்துப்போம், அல்லது சுகத்தை பெருசாக யோசித்துப்போம், அல்லது ஆசீர்வாதம் தான் பெஸ்ட் அப்படின்னு யோசித்துப்போம், அல்லது பவர் தான் பெஸ்ட் அப்படின்னு யோசித்துப்போம். இதெல்லாம் ஏன் கொடுக்குறாரு? திரும்ப என் கூட கொஞ்சம் நேரம் செலவழிப்பா, அவருக்கு அதுதான் பெஸ்ட். அவர் என்ன விரும்புகிறார்? ஏன் பாவத்தை கழுவினார் பாருங்க. பாவத்தோட அவரோட போய் நேரம் செலவழிக்க முடியாது, ஐக்கியம் கொள்ள முடியாது. அதனால பாவத்தை மன்னிக்கிறார், பாவத்தை கழுவுகிறார். ஒரு நீதி வேணும், தகுதி வேணும் அவர்கிட்ட போறதுக்கு. ஆனால் அவருடைய நீதியை கொடுக்கிறார், தகுதிப்படுத்துறார். நீ இப்போ வா, நான் தகுதி கொடுத்துட்டேன், இப்போ வா, இந்த தகுதியோட என்னோட ஐக்கியம் கொள்ளு, என்னோட நேரம் செலவழி, நான் அதை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க.